friends, welcome to Noni Tailors. Prograde design can என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக் லூப் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கறத நிறைய வீடியோல நான் போட்டுருக்கேன். பால் செயின் வந்து வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் செயின் ஸ்டோன் எடுத்துருக்கேன். திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கிள் போட்டுக்கொள்ளே இதில் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட்ல 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம பிரெஞ்ச் நாட் போடுறோம். சர்க்கிள் போட்டுக்கொள்ளே அதில் போடணும். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். ஒரே உயரத்துக்கெல்லாம் வரத மாதிரி இருக்கட்டும். இதே உயரத்துக்கு எல்லாம் வர்றது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு நம்ம வந்து லீஃப் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்கால். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம இதிலேருந்து எடுத்துருக்கோல்ல, இது பக்கத்தில் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கு கீழே வர்றத மாதிரி ரெண்டாவது போடணும்.
ஒன் சைட் போட்டுட்டு ரைட் சைடில் போட்டுட்டு அப்புறம் லெஃப்ட்லேயும் நம்ம இதை போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் லீஃப் போட்டுட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நடுவில் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபோர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கோ இல்லையா, அது மாதிரி எல்லா லீஃப்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பீட்ஸ் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து நெக்கோட மேல் பகுதியில் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வரும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சின்ன சைஸாக தானே வரும் அப்படிங்கிறதுனால வந்து நான் ஆஃப் சைஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம ஃபுல்லும் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டோன் போட்டுட்டு ஆஃப் சர்க்கிளில் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிளில் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஜர்தோ ஸ்ப்ரிங் இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போடணும். இது வந்து ஃபுல்லும் போட்டிருக்கோம், ஃபுல் ரவுண்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து ஆஃப் ரவுண்ட் போடுறோம். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். நான் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ரெட் கலரில். இந்த ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு ஒரு 3 பீட்ஸ் இடையில வந்து சைடு ஸ்டிச் போடணும்.
போட்டுட்டு இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 சுகர் பீட்ஸு, ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸு, அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டு அது ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி பீட்ஸ் 3 சுகர் பீட்ஸ், ஒரு ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நெக் ஃபுல்லுமே. இப்போ நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிச்சு சைடு ஸ்டிச்லாம் போட்டாச்சு. ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.